சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்யம் மைத்திலி. விருட்ச வழிபாடு செஞ்சால் எல்லாம் பிரச்சனை தீருமா? ஒரே விருட்ச வழிபாடாக சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு ஒரு சிலர் மெசேஜ் போட்டுகிட்டே இருந்தாங்க. என்னால் அப்போ பார்க்க முடியல. ஸோ விருட்ச வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். நம்ம நிறைய கோவிலெல்லாம் போய் பார்க்கணுன்னா என்ன வச்சுருக்காங்க? மாவிலை தோரணை வச்சுருப்பாங்க, வாழை மரம் கட்டி வைப்பாங்க. நம்ம வீட்டு வாசல்லையே நம்ம என்ன தொங்க விடுவோம்? மாவிலையை தொங்க விடுவோம், அதுக்கப்புறம் வேப்பிலையை தொங்க விடுவோம். இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்யணும்? செய்யக்கூடாது. ஏன் செய்கிறோம்? இப்படி பல கேள்விகள் வருது இல்லையா? ஒவ்வொரு இயற்கையான பொருட்களை தான் நம்ம உணவாக எடுத்துக்கிறோம். ஸோ நிறைய காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்கிறது? விருட்சத்துலேருந்து கிடைக்குது, செடியிலேருந்து கிடைக்குது. ஸோ அதை நம்ம உள்ள ஆகாரமாக எடுத்துக்கும் போது நமக்கு நல்லாயிருக்கும். அதே போய் அந்த மரத்தை போய் வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும் கசக்குது. ஸோ விருட்ச வழிபாடு எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை வளமாகும். அதில் மாற்றமே கிடையாதுங்க. விருட்ச வழிபாடு எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு விருட்சம் இருக்கும் இல்லையா? நீங்கள் பிறந்த ராசியோட விருட்சமாக இருக்கலாம், நட்சத்திரத்தோட விருட்சமாக இருக்கலாம், நட்சத்திர பாதத்தோட விருட்சமாக இருக்கலாம். உங்களுக்கான ஒரு விருட்சத்தை தேர்ந்தெடுத்து அந்த வழிபாடை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான பலன்கள் வந்தே தீரும். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா விருட்சங்களுக்கு பேசக்கூடிய தன்மை, நம்மளை ஒரு கிரகிக்கிற தன்மை, ஆகர்ஷணத்து சக்தி எல்லாமே விருட்சத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், குருக்கள் எல்லாமே எங்கே ஒரு ஞானம் பிறந்தது? ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து தவம் பண்ணும்போது தான் அவங்களுக்கான ஞானம் பிறந்தது. நிறைய இலைகள் எல்லாம் கொண்டு வீடுகள் எல்லாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட மகிமை தெரியாதவங்க கிட்ட நம்ம இதை பற்றி என்ன தான் சொன்னாலும் ஏறாது. ஆனால் விருட்சத்துக்குன்னு ஒரு வழிபாட்டு முறைகள் உண்டு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மரத்தை போய் வழிபாடு பண்ணுங்க. எப்படின்னா பொதுவாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது என்னென்னா அரச மர வழிபாடு. அரச மரத்தோட வழிபாடு தொடர்ந்து செய்ய 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 நம்ம உடலில் ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக இருக்கும். மாற்றமே கருத்தே இல்லை அதில். அது நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 மாதம் செஞ்சு பாருங்கள், உங்கள் உடல் ரொம்ப சீராக இருக்கும். இது ஒன்று. அடுத்து கொரோனா காலகட்டங்களெல்லாம் நம்ம ஆளுங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, வாசலெல்லாம் மஞ்சள் வேப்பலை மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஃபுல்லாக தெளித்து விட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் நோய் தாக்கம் வராதான். எப்போது கொரோனா காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது தான் வேப்பிலையே தேடுவீங்க. சரியா? இதை எப்போவுமே செஞ்சிங்கன்னா நீங்கள் எப்போவுமே ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கலான்னு தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ வேப்பிலைன்றது ஒரு மிக மிக சக்தியின் மரம் வேப்பிலை. சக்தி தேவியின் மரம் வேப்பிலை. ஸோ நமக்கான ஒரு சக்தியை கொடுக்குறது வேப்பிலை தாங்க. அது எல்லாமே மெடிசன்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு மகத்துவமானது எல்லாமே விருட்ச வழிபாட்டில் உண்டு. விருட்ச வழிபாட்டில் இல்லாதது கிடையவே கிடையாது, வேறு எதுலேயுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கோவிலில் பின்புலமாக இயங்கக்கூடியது தல விருட்சம் மட்டும்தான். நிறைய ஊர்கள் இருக்குது, நிறைய இறை வழிபாடுகள் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் பிரசித்தி பெற்ற ஒரு மரத்திலிருந்து தான் ஒரு ஊரே தோன்றும். அந்த ஊருக்கு ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வம் அந்த ஊரோடைய அந்த மரத்தோட பேர்லேயே வழங்கப்படும். இதெல்லாம் அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன விஷயங்கள் தான். புதுசாக எதையுமே நான் கண்டுபிடிச்செல்லாம் சொல்லலை. எல்லாமே விருட்ச சாஸ்திரத்தில் இருக்குது. இதை நீங்கள் பின்பற்றினா முழுமையாக அதை நீங்கள் நம்பணும், நம்பிக்கையோடு செய்யணும். செய்யும்பொழுது தான் அதற்கான பலன்கள் உண்டாகும். ஸோ விருட்ச வழிபாட்டில் இல்லாத மகத்துவமே கிடையாது. விருட்ச வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க, நன்மையான பலன்கள் உண்டாகும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க நலம். ஓம் சிவாய நம.